அந்த மேடையில அந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே நாங்க எல்லாரும் இது சம்பந்தமா எல்லா பிராமணர் கூட்டத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கும் போது எல்லாருமே எங்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, வருவாங்களா போராட்டம்னா பிராமணர்கள் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாரத நாட்டுல நம்ம எதெல்லாம் முற்போக்கான போராட்டங்கள்னு சொல்லிட்டு தெரியுமோ அது எல்லாமே ஆரம்பிச்சது பிராமணர்கள் தான். அது தீண்டாமை ஒழிப்பா இருக்கட்டும், உடன்கட்டை ஏறுதலா இருக்கட்டும், சுதந்திர போராட்டமா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும். எதிர்த்தரப்புவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிராமணன் பிரிட்டிஷ்காரனுக்கு பூட்ஸ் நக்கிட்டு இருக்கான், பிராமணன் பிரிட்டிஷ்காரங்களுக்கு விசிறி வச்சு வீசிட்டு இருந்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கலெக்டரை கொண்டவன், குண்டு வீசினவன், தூக்கு மேடை ஏறினவன் எல்லாரும் பிராமணன் தான். ஆனா பிராமணனுக்கு பூட்ஸ் நக்கிட்டு இருந்தது இப்ப பார்ப்பான்னு திட்டுறான் பாத்தீங்களா, அவன் தான் ஜமீன்தாராகவும் நம்ம மக்கள்கிட்ட இருந்து வரிய சுரண்டி பிரிட்டிஷ்காரன்ட்ட கொடுத்துட்டு இருந்த, பிரிட்டிஷ்காரனுக்கு சூழக்கிட்டு இருந்த ஒரே ஆளுநர் திராவிட கழகத்துக்காரங்களுடைய அப்படியேதான். அவனுக்கு போட்ட குட்டிகளை இன்னைக்கு நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து திட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பிராமணன் தன்னை எப்படியாக தன்னை பொது உடைமைவாதியாக காட்டிக்கொண்டாலும், புரட்சியாளர்களாக காட்டிக்கொண்டாலும், படைப்பாளிகளாக காட்டிக்கொண்டாலும், அவன் பிறந்திருக்கின்ற அந்த இனத்தின் காரணமாக அவன் வஞ்சிக்கப்படுகிறான். கமலஹாசனை எங்கேயாச்சும் நம்ம பிராமணன் ஒத்துக்க முடியுமா? முடியாது. ஹிந்துராம எங்கேயாச்சும் நம்ம பிராமணன் ஒத்துக்க முடியுமா? முடியாது. ஆனா ஹிந்துராம் திமுக எதிராக ஒரு செய்தி எழுதிட்டா உடனே என்ன சொல்றாங்க, எழுதிட்டாண்டா மவுண்ட் ரோடு மகாதேவன், உச்சி குடுமி, இவனை எல்லாம் எங்கேயாச்சும் நம்ம பிராமணன் ஏத்துக்க முடியுமா? முடியாது. ஒரு காலகட்டத்துல ஐரோப்பிய நாடுகள்ல பேஸ்மெண்ட்ல பங்கர் தோண்டி யூதர்கள் தன்னுடைய வழிபாடை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லட்சணத்துல இந்த 75 ஆண்டுகள்ல இந்த பிராமண இனம் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப இல்லைங்க, இப்ப நம்ம ரொம்ப சுதந்திரம் பேசுறோம், கருத்து சுதந்திரம் பேசுறோம், என்னமோ பேசுறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து பேசுறாங்க யூடியூப் சேனல்ல, மூட்டை மூட்டையா நாங்க பூணூல் அறுத்து திருச்சி ஸ்ரீரங்கத்துல காவேரி கரை ஓரமா எடுத்துக்கொண்டு போய் திராவிடர் கழகத்துக்கு ஆபீஸ்ல அனுப்பிச்சோன்னு சொல்றான். ஏன்னா அவன் மேல போடல பிசிஆர். உன் தேவைக்காக சால்லை துரைமுருகன் மேல நீ என்னென்ன பிசிஆர் போட்ட? சந்தானன் கருணாநிதியின் பாடினதுக்காக சந்தானங்கிற வார்த்தைய தேடி புடிச்சு கொண்டு பிசிஆர் சட்டத்துல இணைச்சியா இல்லையா? அப்போ இந்த பிராமண சமுதாயத்தை பத்தி மாமிங்கிறத கெட்ட வார்த்தையாக்கிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா கொண்டு வந்த சட்டமோ பட்ஜெட்டோ உனக்கு ஏதாவது விமர்சனம் இருந்தா பட்ஜெட்டை பத்தி பேசு, திட்டத்தை பத்தி பேசு, சட்டத்தை பத்தி பேசு. அது என்னடா அந்த அம்மா பிறந்த ஜாதியை பத்தி நீ பேசுற? மணிரத்னம், சந்தோஷ் நாராயணன், கமலஹாசன், இந்த மாதிரி எப்பேற்பட்ட பொது உடைமை பேசி புரட்சி பேசி இருக்கிற பிராமணர்களையும் சேர்த்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சேர்த்து என்ன சொல்றான், பிராமணர் கட்சி பூணூல் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அப்பொழுது நீ என்னதான் உன்னுடைய அடையாளத்தை மறைத்தாலும், நீ என்னதான் உன்னுடைய சமுதாய வாய்ப்புக்காக உன்னுடைய அடையாளத்தை மறைத்தாலும், நீ பிறந்த அந்த ஒரு இனத்திற்காக நீ வஞ்சிக்கப்படுகிறாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, பிராமணர்கள் தனியா சேர்ந்து பிராமண ஓட்டு வங்கின்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பிச்சு வெறும் பிஜேபி மட்டும் கிடையாதுங்க, நீங்க பிராமண ஓட்டு வங்கியில இவ்வளவு எண்ணிக்கை இருக்குங்கிறத காமிச்சு பாருங்க. ஓடி அவனுக்கு பூணூல் போட்டு நிப்பாங்க. இப்ப எப்படி பாய்களுக்கு தொப்பி போட்டு நிக்கிறானுங்க. அந்த மாதிரி நீங்க பிராமண ஓட்டு வங்கியில ஒண்ணு ஆரம்பிச்சீங்கன்னா திமுக கொண்டு உதயநிதி கொண்டு வெறிச்சட்டையோட பூணூலோட நிக்கிறாரா இல்லையா பாக்கணும். இதுதான் நடக்கும். இவங்க எல்லாரும் சுதந்திர போராட்ட வீரர்களை தன்னுடைய ஜாதி தலைவர்கள் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பிராமணன் நினைத்தால் பேனர் பத்தாது. அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்கிறாங்க இந்த ஜாதிகள்ல. ஆனால் நாங்க என்னைக்குமே பிராமண ஓட்டு வங்கியா பாக்குறது இல்ல, இந்துக்களின் ஓட்டு வங்கியா நாங்க பாக்குறோம். அது ஒரு வகையில நல்லதாகவும் அமையுது, தீமையாகவும் அமையுது. நீங்கள் அனைவரும் இணைந்து ஒரு பிராமண ஓட்டு வங்கி என்பதை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் நீங்கள் கூறுவதை அரசியல் கட்சிகள் செவிசாய்த்து கேட்கக்கூடிய நிலைமைக்கு வருவார்கள். இல்லை என்றால் நீங்க இதே மாதிரி நீங்க எங்க வேணாலும் தப்பிச்சு போய்க்கலாம். அமெரிக்கா தப்பிச்சு போய்க்கலாம், இல்ல ஐரோப்பா தப்பிச்சு போய்க்கலாம், எல்லோ கலர் கார்டா, கிரீன் கார்டு, எல்லோ கார்டு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம்.
யூதன் எல்லா நாட்டுக்கும் தப்பிச்சு போனான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூதர்கள் அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போனாங்க, ஐரோப்பாவுக்கு தப்பிச்சு போனாங்க, ஏதோ ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போனாங்க. ஆனா போற இடத்துல எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல அடி வாங்கினாங்க, மெட்ரோ ஸ்டேஷன்ல அடி வாங்கினாங்க, நியூயார்க் சிட்டில அடி வாங்கினாங்க. யூதன்னு தெரிஞ்சுட்டாலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எங்க ஓடி போனாலும் இந்த ஒரு மிரட்டல்கள் இருந்து தப்பிக்க முடியாது. கடல் தாண்டி ஓடிட்டா இந்த கொடுமையில இருந்து தப்பிச்சிடலாம் நீங்க நினைக்கிறீங்க, அது கிடையாது. நீங்கள் இந்த மாற்றத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்தாவிட்டால் நீங்க எங்க ஓடி போனாலும் பொழைக்க முடியாது. ஒரு இனத்தின் விடுதலை வேண்டும் என்றால் அந்த இனம் தானாக எழுந்து வர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.